இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ட்ரைனேஜ்னு என்னது வடிகால் அமைப்புன்னு அர்த்தம். வடிகால் அமைப்புன்னு என்னது, இப்போ மழை பெய்யுது, மழை தண்ணியில் ஒரு 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 பள்ளமான இடத்த நோக்கி ஓடுது இல்லையா, அதுதான் வடிகால் அமைப்பு. அது போக நம்ம சாக்கடை கழிவுகள்லாம் போகுது இல்லையா, அந்த பள்ளமாக நம்ம குழி தோண்டி அது ஒரு வாய்க்கால் மாதிரி அமைக்கிறோம் இல்லையா, அதுதான் ட்ரைனேஜ்னு சொல்லுவாங்க, வடிகால் அமைப்புன்னு சொல்லுவாங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் லைஃப் லைன். அப்படின்னா லைஃப் லைன் என்னது, உயிர் நாடின்னு அர்த்தம். அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ரைட்டா. அதுக்கு பேர் உயிர் நாடினா தமிழ்நாடு உயிரோடு இருக்கும்னு சொன்னால் ஆறுகள் முக்கியம்னு அர்த்தம். ரைட்டா. ரிவர்ஸ் ஆறுகள் ஆஃப் தமிழ்நாட்டோட ஆறுகள் இருக்கின்றன. இட்ஸ் லைஃப் லைன்னா உயிர் நாடிகளாக இருக்கின்றன தமிழ்நாடுகளுக்கு அப்படின்றாங்க. தோ இட் ஹேஸ் மெனி ரிவர்ஸ். இது தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமான ஆறுகள் இருந்த போதிலும் ரைட்டா. தோ இட் ஹேஸ் மெனி ரிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் அதிகமான ஆறுகள் இருந்த போதிலும் த ரிவர்ஸ் ஆஃப் காவேரி அப்படின்னா என்னென்ன ரிவர்னு சொல்கிறாங்க ஆறுகள். ரிவர்ஸ்னால் புழுலர், ரிவர்ஸ்னால் பல ஆறுகளை குறிக்கிறது. ரைட்டா. ரிவர்ஸ் ஆஃப் காவேரி 1, பாலாறு 2, அப்போ பொன்னையார்னு ஒன்று இருக்குது, அது 3. அடுத்து நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தா வைகை 4 அண்டு தாமிரபரணி 5. இந்த 5 நதிகளும் ஆர் நோட்டபிள் ஒன்ஸ். நோட்டபிள்னால் குறிப்பிடத்தக்க ஒன்றுன்னு அர்த்தம். ரைட்டா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இட் ஹேஸ் மெனி ரிவர்ஸ். பல ஆறுகள் தமிழ்நாட்டில் இருந்த போதிலும் இந்த 5 ஆறுகள் தான் குறிப்பிடத்தக்க ஒன்று, முக்கியமான ஆறுகள்னு சொல்கிறான். பல ஆறுகள் இருக்குது, ஆனால் இந்த 5 தான் சொல்கிறோம். 5 என்னது, த ரிவர்ஸ் ஆஃப் காவேரி, பாலார், பொன்னையார், வைகை அண்டு தாமிரபரணி ஆர் நோட்டபிள்னால் முக்கியமான, குறிப்பிடத்தக்க அப்படின்னா முக்கியமான அர்த்தம், குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கின்றன. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பல நதிகளும் ஆரிஜினேட் ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா மேற்கு மலைத்தொடர்ச்சி. வெஸ்டர்ன் காட்ஸ்னால் மேற்கு மலைத்தொடர்ச்சியிலிருந்து அதிகமான ஆறுகள் தமிழ்நாட்டில் வருகின்றனன்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் அப்படின்னா அதிகமான ஆறுகள் தமிழ்நாட்டில் உள்ள அதிகமான ஆறுகள் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் உள்ள அதிகமான ஆறுகள் ஆரிஜினேட்னா உண்டாகின்றன. எங்கேருந்து ஆரிஜினேட்னா உண்டாகிறது. எங்கேருந்து உண்டாகிறது, ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ்னால் மேற்கு மலை தொடர்ச்சி. 2 மலை தொடர்ச்சி இருக்குது, ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்ட்டான். ரைட்டா. ஈஸ்ட் சைடில் உள்ளதெல்லாம் ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்ட் சைடில் உள்ளதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ். ரைட்டா. வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து உண்டாகி அண்டு ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் அப்படின்னா ஈஸ்ட் வழியாக வருகின்றது. நம்ம தமிழ்நாடு ஈஸ்டில் தானே இருக்குது, மேப்பில் பார்த்தா ஈஸ்ட் சைடில் இருக்கும். ரைட்டா. வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்ட் சைடில் இருக்கும். ரைட்டா. அங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் உண்டாகி அண்டு ஃப்ளோஸ்ன்னு சொன்னால் செல்கின்றன, வடிகின்றன, ஓடுகின்றன. எங்கே, அங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் மேற்கு மலை தொடர்ச்சியில் உண்டாகி ஓடுகின்றன. எதை நோக்கி ஓடுகின்றன, டுவர்ட்ஸ் த ஈஸ்டை நோக்கி ஓடுகின்றன. அண்ட் ட்ரெயின் இன்டு த பே ஆஃப் பெங்கால் அப்படின்னா ட்ரெயின்னா வடிகின்றன, முடிகின்றன. எங்கே போய் பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்கின்றன. ட்ரெயின்னா கலக்கின்றன, முடிகின்றன, வடிகின்றன அப்படின்னு. பே ஆஃப் பெங்கால் தமிழ்நாடோட கடற்கரையில் தானே இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரம்பித்து உண்டான நதி மேற்கு மலை தொடர்ச்சியில் உண்டானது ஈஸ்ட்டை நோக்கி வந்து தமிழ்நாடுக்குள்ளே ஓடி வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்கின்றன. அதான் ட்ரெயின் இன்டு த பே ஆஃப் பெங்கால்னு சொல்லிட்டான். ரைட்டா. ஆல் த ரிவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா ஆர் நான் பெரினியல் அப்படின்றான். அப்போ தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆல்னா எல்லா, த ரிவர்ஸ் ஆஃப் ஸ்டேட்னா நம்ம தமிழ்நாடை குறிக்கிறது. அதாவது ஆல் த ரிவர்ஸ்னால் எல்லா ஆறுகளும் ஆஃப் த ஸ்டேட், இந்த மாநிலத்தில் ஓடக்கூடிய எல்லா ஆறுகளும் ஆர் நான் பெரினியல்னால் வற்றாத நதிகள். அப்படின்னா அந்த நதி வருஷம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது அந்த நதியில். ஆனால் அப்படிப்பட்ட நதிக்கு பேர் பெரினியல். அப்போ நான் பெரினியல்னால் அது சில காலங்கள் மழை பெய்யும்போது வரும், மழை பெய்யலன்னா வராது. அப்போ வற்றாத ஜீவநதின்னு சொல்லுவாங்க. அதாவது வற்றாத நதி. பெரினியல்னால் வற்றாத நதி. நான் பெரினியல்னால் வற்றும் நதி அந்த இடத்துல இருக்காது, சில காலங்களில் இருக்கும், ஓடும். இந்த 5 நதிகளும் அந்த மழை பெய்யும்போது வரும், மீதி சமயத்தில் இருக்காது அப்படிங்க சொல்கிறான். ரைட்டா. அது என்னன்னு பார்ப்போமே. அதாவது ஆல் த ரிவர்ஸ் ஆஃப் ஸ்டேட், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நதிகளும் ஆர் நான் பெரினியல் அப்படின்னா நான் பெரினியல்னா வற்றக்கூடிய நதிகள்னு அர்த்தம். அது வந்து சில காலங்களில் இல்லாமல் இருக்கும்.
வற்றாத ஜீவநதி கிடையாது. ஆனால் எக்ஸப்ட் தாமிரபரணி அப்படின்னு தாமிரபரணி என்ற ஒரு நதி தவிர மீதி எல்லா நதிகளும் நான் பெரினியல் அப்படின்னா பெரினியலில் வற்றாத ஜீவநதி. இந்த தாமிரபரணி மட்டும் பெரினியல் அப்படிங்கிறான். அப்போ மீதி எல்லாம் இந்த நான் பெரினியல் அப்படின்னா அது சில காலங்களில் இருக்காது, அந்த தண்ணியே ஓடாது, அந்த மழை பெய்யும்போது ஓடும் அதில், ரைட்டா? அப்போ இந்த தாமிரபரணி மட்டும் பெரினியல்ன்றான். எக்ஸப்ட் போட்டான் இல்லையா, அப்போ பெரினியல். இட் இஸ் எ பெரினியல். அப்படி இப்போ தாமிரபரணியை குறிக்கிறது. இட்டுன்றது எதை குறிக்கிறது? பெரினியல், தாமிரபரணியை குறிக்கிறது. இட் இஸ் எ பெரினியல். இது வற்றாத நதி. ஏன்னு சொல்லி காரணம் சொல்கிறாங்க. ஆஸ் இட் ஃபெட் பை போத் த சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றான். இது எதற்கு பெரினியலாக இருக்கின்றன சொன்னால், இட் இஸ் எ பெரினியல்னால் வற்றாத நதியாக இருக்கின்றன. எப்படி அப்படின்னு பார்த்தா, ஆஸ் இட் ஃபெட்னா இது வரவழைக்கப்படுகிறது. இந்த நதிக்கு தண்ணி வருகிறது. ஃபெட்டுனா வருகிறது, ஃபெட்டுனா அழிக்கிறது. தண்ணி, இந்த நதிக்கு தண்ணி அழிக்கிறது. எது? பை போத் சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னா, அதாவது சவுத் வெஸ்ட்னது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவக்காற்றுகள், பருவமழைகள், தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழைகள் இரண்டும் சேர்ந்து இந்த நதிக்கு தண்ணியை அளிக்கின்றன அப்படிங்கிறான். அதனால தான் ஃபெட்டுனா அளிக்கின்றன. அதை இட் இஸ் எ பெரினியல். இது இந்த நதி, தாமிரபரணி நதி பெரினியலாக இருக்கின்றன, வற்றாத நதியாக இருக்கின்றன. அதுக்கு காரணம் என்னென்னா, ஆஸ் இட் ஃபெட்டுனா இது அளிக்கப்படுகிறது. எதால் அளிக்கப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது தண்ணி. எதாவது தண்ணி கொடுக்கப்படுகிறது? பை போத்துன்னு இரண்டுனா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னா தென்மேற்கு மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன்னா தென்மேற்கு பருவக்காற்றாலும் அண்டு வடகிழக்கு நார்த் ஈஸ்ட்னா வடகிழக்கு பருவக்காற்றாலும் இவைகள் தண்ணி அளிக்கப்படுகின்றன. இந்த நதிக்கு தண்ணி வருது என்றான். அடுத்து நெக்ஸ்ட் காவேரி பற்றி பார்ப்போம், ரைட்டா? த ரிவர் காவேரி ஆரிஜினேட்ஸ் அட் தலக்காவேரி அப்படின்னு இந்த பிரம்மகிரி ஹில்ஸ் ஆஃப் கொடகு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா இன் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? இந்த காவேரி நதியானது, த ரிவர் காவேரி அப்படின்னா இந்த ரிவர் காவேரி நதி ஆரிஜினேஷனை உண்டாகிறது. எங்கே? உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது? ஃபஸ்ட்டு உண்டாகும்போது அதுக்கு பேர் என்னது? அட்டு தலக்காவேரி என்ற பேரில் உண்டாகிறது. இந்த காவேரியோட நதி என்னது? பேர் என்னது? காவேரி. த ரிவர் காவேரி ஆரிஜினேட்ஸ் அட் தலக்காவேரி என்று உண்டாகிறது. அது பேர் ஃபஸ்ட்டு. இந்த எங்கே? இந்த பிரம்மகிரி ஹில்ஸ், பிரம்மகிரி மலையில் இது உண்டாகிறது. அதனோட பேர் என்னது? ஃபஸ்ட்டு காவேரி நதி தான். அதோட முதல் பேர் ஆரிஜினேட்ஸ் அட்டு எந்த இடத்துல உண்டாகிறது? தலக்காவேரி. இந்த பிரம்மகிரி ஹில்ஸ்னால் பிரம்மகிரி மலையில் உண்டாகக்கூடிய தலக்காவேரி என்ற நதியின் மற்றொரு பேர் தான் காவேரி அப்படிங்கிறான். த ரிவர் காவேரினா காவேரி ஆறு ஆரிஜினேஷன் உண்டாகிறது. ஆஸ்ன்னு போடணும் தெரியல, ஆஸ் தலக்காவேரியாக உண்டாகிறது. அப்படி உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது? அட்டு பிரம்மகிரி ஹில்ஸ், பிரம்மகிரி மலையில் உண்டாகிறது. அந்த பிரம்மகிரி மலை எங்கே இருக்கிறது? ஆஃப் கொடகு டிஸ்ட்ரிக்ட், கொடகு மாவட்டம். அந்த கொடகு மாவட்டம் எங்கே இருக்கிறது? கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறது. கொடகு மாவட்டத்தில் உள்ள கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கொடகு மாவட்டத்தில் உள்ள பிரம்மகிரி மலையில் தலக்காவேரி என்ற பெயரில் காவேரி என்ற நதி உருவாகிறது. அது கர்நாடகா. அந்த இடம் எங்கே இருக்குது? வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ்னால் மேற்கு மலை தொடர்ச்சி, ரைட்டா? அதை தான் சொல்லியிருக்கான். திரும்பி படிக்கிறேன். த ரிவர் காவேரி ஆரிஜினேஷன் உண்டாகிறது. அது எப்படி உண்டாகிறது? தலக்காவேரி என்ற பெயரில் உண்டாகிறது. இந்த பிரம்மகிரி ஹில்ஸ், பிரம்மகிரி மலையில் உண்டாகிறது. அந்த பிரம்மகிரி மலை எங்கே இருக்கிறது? ஆஃப் கொடகு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. கொடகு டிஸ்ட்ரிக்ட்னா கொடகு மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த மாவட்டம் எங்கே இருக்கிறது? ஆஃப் கர்நாடகாவில் இருக்கிறது. அந்த இடம் எங்கே இருக்குது? முற்றிலுமாக இந்த வெஸ்டர்ன் காட்ஸ். அந்த பிரம்மகிரி மலை ஹில்ஸ் எங்கே இருக்கிறது? வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு மலை தொடர்ச்சியிலே இருக்கிறது. டோட்டல் லென்த் ஆஃப் த காவேரி ரிவர் இஸ் 805 கிலோமீட்டர். அப்படின்னா மொத்த நீளம், காவேரியோட மொத்த நீளமானது 805 கிலோமீட்டர் ஆகும். எபவுட் 416 கிலோமீட்டர் ஆஃப் இட்ஸ் கோர்ஸ் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்றான். அது தோராயமாக, எபவுட்னா தோராயமாக, உத்தேசமாக 416 கிலோமீட்டர். அதாவது மொத்தம் இதனோட நீளம் எவ்வளவு? அங்கேருந்து உண்டாகி கடலில் கலக்கிற வரைக்கும்
அங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் பிரம்மகிரி மலையில் உண்டாகி கடலில் கலக்கிற வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம இந்தியாவில் பாயுதுன்னா 816 கிலோமீட்டர் பாய்கிறது. அதில் 416 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாயுதுன்னு சொல்கிறான். அதாவது about 416 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் இட்ஸ் கோர்ஸ். அப்படின்னா கோர்ஸ்னால் அது செல்லுகிறது. கோர்ஸ் ஃபால்ஸ்னால் விழுகிறது. செல்லும் இடம் இருக்கிறதுன்னு அர்த்தம். கோர்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா செல்லும் இடம் அப்படிங்குது. இன் தமிழ்நாடு, அது தமிழ்நாட்டில் செல்லுகிறது. கோர்ஸ் ஃபால்ஸ்னு என்னது? செல்லும் இடம் எங்கே இருக்கிறது? இன் தமிழ்நாடு அப்படிங்கிறான். எபவுட் எவ்வளவு நெருக்கி 416 கிலோமீட்டர். அந்த 805ல் 416 கிலோமீட்டர் ஆஃப் கோர்ஸ் ஃபால்னால் அது செல்லும் இடம். ஃபால்னால் விழுகும் இடம். நான் செல்லும் இடம்னு சொல்லணும். செல்லுகிறது. இன் தமிழ்நாடு செல்லுகிறது. இட் சர்வ்ஸ் இது வகிக்கிறது. இது பங்கு வகிக்கிறது. இந்த இட்டுன்னு எதை குறிக்கிறது? காவேரி நதியை குறிக்கிறது. இட் சர்வ்ஸ் அஸ் த பவுண்ட்ரி பிட்வீன் த கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. அப்படின்னா இந்த காவேரி நதியானது இருக்கிறது. எவ்வாறாக சர்வ்ஸ்னு இருக்கிறது? எவ்வாறாக இருக்கிறது? அஸ் த பவுண்ட்ரின்னு எல்லையாக இருக்கிறது. எந்த இது எல்லை? இப்போ நம்ம வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு எல்லை கோடு போட்டிருக்கோம்ல, ஒரு பவுண்ட்ரி ஷவர் வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி இது இருக்கிறது. இந்த நதி சர்வீஸ்னால் செய்கிறது. எவ்வாறாக செய்கிறது? அஸ் த பவுண்ட்ரி பிட்வீன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவில் எல்லையாக இருக்கிறது. எவ்வளோ தூரத்துக்கு எல்லையாக இருக்கிறது? ஃபார் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 64 கிலோமீட்டர். 64 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த நதியானது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லையாக ஓடுகிறது. எல்லையில் ஓடுகிறதுன்னு அர்த்தம். எல்லையாக இருக்கிறது. இட் ஃபார்ம்ஸ் இது உண்டாக்குகிறது. ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி. நீர்னா மலையிலிருந்து தண்ணி விழுகும், ரைட்டா? அதான் குற்றாலம் நீர்வீழ்ச்சி. அது மாதிரி இட் ஃபார்ம்ஸ் இது உண்டாக்குகிறது. இந்த நதி உண்டாக்குகிறது. ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இன் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். தர்மபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் என்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சியை இது உண்டாக்குகிறது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு மேட்டூர் டேம். நெக்ஸ்ட் அதே இது, அதாவது இது உண்டாக்குகிறது ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் இன் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டான். நெக்ஸ்ட் கமா போட்டிருக்கான், ரைட்டா? மேட்டூர் டேம் கமாவில் புஸ்டாப். மேட்டூர் டேம் ஆல்சோ. மேட்டூர் டேம்னு ஒரு டேம் இருக்குது. மேட்டூர் அணை சேலத்தில். ஆல்சோ கால்டுனா அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அஸ் ஏ ஸ்டான்லி ரிசர்வாயர். அது மேட்டூர் டேம், மேட்டூர் அணையானது ஆல்சோ கால்டு அழைக்கப்படுகிறது. எவ்வாறாக? ஸ்டான்லி ரிசர்வாயர்னால் நீர்த்தேக்கம்னு அர்த்தம். தண்ணியை தேக்கி வைக்கிறது. அதான் டேமுக்கும் மேட்டூர் டேமை எவ்வாறாக அழைக்கிறார்கள்? ஸ்டான்லி ரிசர்வாயர் என்று அழைக்கிறார்கள். ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கிறார்கள். இஸ் லொக்கேட்டட். அந்த மேட்டூர் டேம் அமைந்திருக்கிறது. ஈஸ்னா இருக்கிறது, லொக்கேட்டட்னா அமைந்திருக்கிறது. அக்ராஸ் த ரிவர். அப்போ அக்ராஸ் த ரிவர்னா என்னது? அக்ராஸ் த ரிவர் எதை குறிக்குது? காவேரி நதி. காவேரி நதிக்கு குறுக்கால அமைந்திருக்கிறது. காவேரி நதி இந்த மேட்டூர் டேமுக்குள்ளே கூட தான் போகணும். அது அணை கட்டி வச்சுருக்காங்க, ரைட்டா? அப்போ அக்ராஸ் இஸ் லொக்கேட்னா அமைந்திருக்கிறது. அக்ராஸ் த ரிவர்னா என்னது? காவேரி ரிவர் தான். காவேரி நதிக்கு குறுக்கால அமைந்திருக்கிறது. இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட், சேலம் மாவட்டத்தில், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் ஏ ட்ரிபியூட்டரி கால்ட் பவானி ஜாயின்ஸ் காவேரி ஆன் த ரைட் பேங்க் இன் 45 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மேட்டூர் ரிசர்வாயர். அப்படின்னா ட்ரிபியூட்னா கிளை நதி. ஒரு நதி வருதுன்னா அதில் கிளை நதிகள் போகும்போது பிரிஞ்சு நதி நீளமாக போயிட்டுருக்கோம். அதில் பிரிஞ்சு போகிறது, ரைட்டு லெஃப்ட்டில் பிரிஞ்சு போகிறதுலாம் கிளை நதிகள்னு சொல்லுவாங்க. ட்ரிபியூட்டர்னா கிளை நதிகள். ட்ரிபியூட்டரி அப்படின்னா கிளை அப்படின்னா ட்ரிபியூட்டரி கால்டு அழைக்கப்படுகிறது. பவானி என்ற ஒரு கிளை நதி ஜாயின்ஸ்னா சேருகிறது. இதில் பவானி என்ற ஒரு கிளை நதி. ட்ரிபியூட்டரினா கிளைன்னு அர்த்தம். அப்போ கிளைன்னு இந்த நதின்னு தான் அர்த்தம். ஒரு கிளை நதி. ட்ரிபியூட்டரினா ஒரு கிளை நதி. அதனோட பேர் என்னது? கால்டு பவானி என்ற கிளை நதி ஜாயின்ஸ்னு சேருகிறது. எது கூட போய் சேருது? ஒரு கிளை நதி வருது, வந்து எதோட சேருது? காவேரி கூட சேருது. ஜாயின்ஸ் காவேரி நதியோட சேருகிறது. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஆன் த ரைட் பேங்க். ரைட் பேங்க்னு என்னது? பேங்க்னா கரையோரம், வலது கரையோரம். காவேரி நதியின் வலது பேங்க்னு என்னது? பேங்க்னா நம்ம ரூபாய் போய் போடுற பேங்க் இல்லை. அதாவது ரைட் பேங்க்னா கரை ஓரம்னு அர்த்தம். பேங்க்னா ரைட்னா வலது, கரை. பேங்க்னு இந்த இடத்துல என்ன கரை ஓரம் வர்றதுக்குன்னா ஓடுற கரை ஓரம், ரைட்டா?
அதாவது ரைட் பேங்க் வலது கரையோரம், இது காவேரி நதியின் வலது கரையோரம் இது இணைகிறது. அப்படின்னா அது எந்த இடத்துல இணைகிறது? about 45 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த மேட்டூர் ரிசர்வாயர். அப்படின்னா மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து 45 கிலோமீட்டரு தள்ளி, மேட்டூர் ரிசர்வாயர்லேருந்து 45 கிலோமீட்டருக்கு தள்ளி போய் இது இணைகிறது. இது பவானி என்ற ஒரு கிளை நதி. எங்கே எந்த சைடில், லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லன்னு கேட்டீங்கன்னா ரைட் பேங்க் வலது கரையோரம் இந்த நதியானது இணைகிறது. எங்கே எவ்வளோ தூரத்தில்? 45 கிலோமீட்டர் தள்ளி, about 45 கிலோமீட்டர் ஃப்ரம் மேட்டூர் டேம் தள்ளி. எங்கே? மேட்டூர் டேமில் இருந்து, மேட்டூர் ரிசர்வாயர், மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி போய் இணைகிறது. தேர் ஆஃப்டர் அதற்கு பின்புறமாக இட் டேக் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா அதில் இணைஞ்சி அதற்கடுத்து என்ன செய்கிறது? தேர் ஆஃப்டர் அதற்கு பின்பாக இட் டேக்ஸ் ஈஸ்டர்லி கோர்ஸ் டு என்டர் இன்டு த பிளைன்ஸ் அப்படின்றா ஆஃப் தமிழ்நாடு. அப்படின்னா அதில் இணைஞ்சி, அதாவது எந்த வலது கரையோரம் காவிரி நதியின் 45 கிலோமீட்டர் மேட்டூர் டேம்லேருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி போய் இது வலது கரையோரம் இணைஞ்சதுக்கப்புறம் இந்த நதியானது எப்படி போகுது? பவானி நதின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேர் ஆஃப்டர் அதற்கு பின்பாக இட் டேக்ஸ் ஈஸ்டர்லி கோர்ஸ். ஈஸ்டர்லி கிழக்கு பக்கமாக ஓடுகிறது. கோர்ஸ்னால் ஓடுகிறதுன்னு அர்த்தம். கோர்ஸ் அப்படின்னா கிழக்கு பக்கமாக, அதாவது வலது பக்கமாக இணைகிறது. இது வலது கரையோரம் இணைகிறது. 45 கிலோமீட்டர் மேட்டூர் டேமில் இணைஞ்சி பிறகு என்ன செய்யுது? இந்த பவானி நதியை காவேரியில் இணைஞ்சதுக்கப்புறம் எங்கிட்டு ஓடுது? இட் டேக்ஸ் ஈஸ்டர்லி கோர்ஸ். ஈஸ்டர்லி கோர்ஸ்னால் ஓடுகிறது, அப்படின்னா கிழக்கு பக்கமாக ஓடுகிறது. டு என்டர் இன்டு த பிளைன்ஸ் அப்படின்னா டு என்டர்னா அந்த கிழக்கு பக்கமாக ஓடி டு என்டர் இன்டு த பிளைன்ஸ். பிளைன்ஸ் சமவெளிகளில் ஓடுது. தமிழ்நாட்டில் உள்ள சமவெளிகள் மொத்தம் 2 இருக்குது, டெல்டா, பிளாட்டியூ அண்டு பிளைன்ஸு. அப்போ பிளைன்ஸ்னு சமமாக இருக்கும். அப்போ இப்போ டெல்டான்னு சொன்னால் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். கடல் ஓரம்னா அதில் போய் ஜாயிண்ட் ஆகுதுல, கிளை நதி கடலில் போய் ஜாயிண்ட் ஆகுதுல, அது பக்கத்தில் உள்ளதில் டெல்டா. பிளாட்டின்னு சொன்னால் கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸை பார்த்துருக்கியா இல்லையா? மேலே மேடாகவும் பூரா சைடில் பள்ளமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவுக்கு பேர் பிளாட்டியூ, பீடபூமின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 தான் இருக்குது நிலப்பரப்பில். மீதி நிலப்பரப்பில் இருக்கிறது முக்கியமானது இவைகள் தான். டெல்டான்றது கடலோரமாக நதி கலக்கும் பகுதி, நதிகள் கலக்கிற பகுதிக்கு டெல்டா. பிளாட்டியூன்னு சொன்னால் இட்ஸ் மேபி ஜஸ்ட் லைக் கான்வெக்ஸ் லென்ஸ். அப்படின்னா மலையாக இருக்கும், அதுமாரி சரிவாக இருக்கும். மலையாக இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா, மலைகளாக இருந்தால் அது ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்குது? மேலே மேடாக இருக்குது, அப்படி சரிவாக இருக்குது இல்லையா? அப்படி இருந்துச்சு, எல்லா சைடு சரிவாக இருக்குல்லையா? அடுத்து இன்னொரு கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த மாதிரி நிலப்பரப்பு பேர் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் கவனிங்க. தேர் ஆஃப்டர் இட் டேக்ஸ் இயர்லி கோஸ்ட், ஈஸ்டர்லி கோஸ்ட். ஈஸ்டர்லாம் கிழக்கு பக்கமாக ஓடுகிறது. ஓடி எதில் ஓடி? டு என்டர் இன்டு த பிளைன்ஸ். அப்படின்னா என்டர் நுழைகிறது, சமவெளியில் நுழைகிறது. சமவெளி ஆஃப் தமிழ்நாடோட சமவெளி பரப்பில் போய் நுழையுது கிழக்கு பக்கமாக. அடுத்து நெக்ஸ்ட்டு 2 more tributaries. அப்படின்னா 2 இன்னும் கிளை நதிகள், இன்னும் 2 கிளை நதிகள். ஃபர்ஸ்ட் இந்த அமராவதி இதில் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ரைட்டா? அது போக இன்னும் என்ன சொல்கிறான்? 2 more tributaries-னால் 2 இன்னும் கிளை நதிகள். அது நையால்னு ஒன்று இருக்குது, அண்ட் அமராவதி இன்னமும் 2 கிளை நதிகள். tributaries-னால் கிளைன்னு அர்த்தம். அப்போ கிளைன்னு என்னது? நதிகள்னு தான் அர்த்தம். தீஸ் 2 more tributaries. அப்போ நொய்யால் அண்ட் அமராவதி confluence the rivers on the right bank of the திருமுக்குடல். அவன் திருமுக்குடல்னு சொல்கிறான். திருமுக்குடல் என்ற ஒரு நதியில், அங்கே திருமுக்குடல் என்ற இடத்துல வலது பக்கமாக இந்த 2 நதிகளும் கலக்கின்றன அப்படிங்கிறான். ரைட்டா? அதாவது கன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொன்னால் அது சங்கமம் ஆகின்றன. சங்கமம்னு சொல்லுவாங்க. கன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் என்னது? சங்கமம்னா ஒன்று சேர்கின்றனன்னு அர்த்தம். சங்கமம்னு என்ன அர்த்தம்? 2 நதிகளும் ஒன்றிணைகின்றன அப்படித்தான். அதாவது கன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொன்னால் சங்கமம்னு மீனிங். சங்கமம்னு என்ன? 2ம் ஒன்று சேருகின்றன அர்த்தம். அப்போ த 2 more tributaries 2 கிளை நதிகளும், அதற்கு பேர் என்ன? நொய்யால் அண்டு அமராவதி கன்ஃப்ளூயன்ஸ் சங்கமம் ஆகுகின்றன, 2ம் இணைகின்றனன்றான். கன்ஃப்ளூயன்ஸ் த ரிவர் ஆன் த ரைட் பேங்க். இந்த ரிவர் கன்ஃப்ளூயன்ஸ் த ரிவர் எதை குறிக்கிறது? காவேரியை குறிக்கிறது. ரைட்டா? கன்ஃப்ளூயன்ஸ் த ரிவர் அப்படின்னா கன்ஃப்ளூயன்ஸ் சங்கமம் ஆகுன்றன. த ரிவர்னால் காவேரியில். இந்த 2 நதிகளும் காவேரியில் சங்கமம் ஆகின்றன.
கன்ஃப்ளூயன்ஸ் த ரிவர்னா கன்ஃப்ளூயன்ஸ் காவேரி, ரிவர்னு காவேரியில் சங்கமம் ஆகின்றன. எந்த இடத்துல? ஆன் த ரைட் பேங்க் ஆஃப் த திருமுக்குடல் என்ற இடத்துல வலது கரையோரமாக, காவிரியின் திருமுக்குடல் என்ற இடத்துல வலது கரை ஓரமாக, ரைட் பேங்க்னா கரையோரம், பேங்க்னு இந்த பேங்க் கிடையாது, நம்ம துட்டு போடுற பேங்க் கிடையாது, வலது கரை ஓரமாக இந்த 2 நதிகளும் காவிரியில் சங்கமம் ஆகின்றன. அடுத்துட்டா அது எந்த இடத்துல இருக்குது? 10 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கரூர். அது 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருமுக்குடல் என்ற இடம். இதே கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ரைட் பேங்க் ஆஃப் காவேரி அப்படின்றான். த ரிவர் இஸ் வைடர் இன் திஸ் ரீஜன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த 2 கிளை நதிகளும் சங்கமமாகும் இருக்கின்றன காவேரி நதியோட. அப்போ சங்கமம்னா இணைகின்றன அர்த்தம், ரைட்டா? இணைஞ்ச இடத்துல அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா த ரிவர் இஸ் வைடர் இன் திஸ் ரீஜன். இந்த இடத்துல காவேரி ஆறு அதிகமான அகலமாயிருது. ஏன்னா இந்த 2 நதி இணைஞ்ச உடனே அது அதோட ஓடும் பரப்பளவு அதிகமாகிறது, அதாவது வித்து அதிகமாகிறதுன்றான். த ரிவர் இஸ் வைடர் இன் திஸ் ரீஜன். இந்த பகுதியில் அதனோட பரப்பளவு ஓடுற பரப்பளவு அதிகமாகிறது அப்படிங்கிறான். அந்த ரிவர் வைடுன்னா அகலமாக, சின்னதாக ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ பெருசாக ஓட ஆரம்பிக்குது, ரைட்டா? வேர் இட் இஸ் கால்ட், அந்த இடத்த எப்படி நம்ம அழைக்கிறோம்? இஸ் கால்ட் அதாவது அகண்ட காவேரி. அகண்டனா அகலமான காவேரி. அந்த இடத்த நம்ம எப்படி அழைக்கிறோம்? வேர், அந்த இடத்தை நாம் அழைக்கிறோம், எப்படி அழைக்கிறோம்? இஸ் கால்ட் அகண்ட காவேரி என்று அழைக்கிறோம் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு இன் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் வந்து திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட், அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் த ரிவர் பிரான்ச்சஸ் இன்ட்டு 2 பார்ட்ஸ் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வந்தவுடனே இந்த காவேரி தான் குறிக்குது எல்லாமே. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த காவேரி ஆறானது பிரான்ச்சஸ்னு பிரிகிறது. எவ்வாறாக? இன்ட்டு 2 பார்ட்ஸ், 2 பிரிவுகளாக இந்த காவேரி நதி பிரிகிறது. அதாவது ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் திருச்சிராப்பள்ளி வந்த உடனே இது 2 திசையில் போகுது, லெஃப்ட் ரைட்டில் போகுது, ரைட்டா? அதாவது in திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் த ரிவர் பிரான்ச்சஸ் இன்டு 2 பார்ட்ஸ். இந்த ஆறு 2 பிரிவுகளாக பிரிகின்றன அப்படிங்கிறான், ரைட்டா? நெக்ஸ்ட்டு என்னது? த நார்தன் பிரான்ச் இஸ் கால்டு குலோரோம். குலோரோன்னுறான். அப்போ இது வலது சைடில் போகிற பிரான்ச் பிரிவு 2 பிரிவாக பிரிவு இல்லையா? நார்த்து திசையில் போகிறது வந்து என்னது? த நார்த்தன் பிரான்ச். நார்த்தில் பிரிகிறது வந்து எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? இஸ் கால்டு குளோரோன்னா என்று அழைக்கப்படுகிறது. அல்லது காலிடாம், அதாவது காலிடேம் என்று காலிடாமான்னு போட்டுக்கோ, ஏன்னா காலிடேம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2ல் ஏதாவது ஒரு பேர், குளோரோன் என்று அழைக்கலாம் அல்லது கோலிடாம் என்று அழைக்கலாம். இந்த நார்த் சைடில் போகிற பிரிவை 2 பிரிவை பிரியுது, நார்த் சைடு அண்டு சவுத் சைடு. நார்த்து நோக்கி போகிறது. திருச்சிராப்பள்ளி வந்தோடனே நார்த் திசையிலையும் சவுத் திசையிலையும் இந்த நதி 2ஆக பிரிகிறது. ஆனால் நார்த்து திசையில் பிரிஞ்சு போகிற நதிக்கு பேர் என்னது? குளோரோன் என்றும் அல்லது காலிடாம் என்றும் அழைக்கிறோம். அண்டு சவுதர்ன் பிரான்ச், அதாவது தெற்கு பகுதியில் பிரிஞ்சு போகுதுல, சவுதர்ன் பிரான்ச் இந்த என்ன ரிமைன்ஸ் காவேரி. சவுத்தில் பிரிஞ்சு போகிற நதி வந்து திரும்பியும் காவேரி என்ற பேர்லேயே போகிறது. திருச்சிராப்பள்ளி வந்த உடனே 2ஆக பிரிகிறது. ஒன்று நார்த் திசையில் போகுது, இன்னொன்று சவுத் திசையில் போகுது. நார்த்து திசையில் போகிறதுக்கு வந்து தனியாக பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர்? குளோரோன்னு சொல்லலாம் அல்லது கோலிடோம்னு சொல்லலாம். அண்டு சவுத்து திசையில் போகிறதுக்கு வந்து அதே காவேரி தான், அதுக்கு சவுத் திசையில் போகிறது அதே காவேரி தான் பேர் வச்சுருக்காங்க, ரிமைன்ஸ் காவேரின்னு சொல்கிறான். ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து த காவேரி டெல்டா பிகின்ஸ். காவேரியோட காவேரி டெல்டா பகுதி ஆரம்பிக்கிறது. எங்கே? ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து, இந்த திருச்சிராப்பள்ளியிலேருந்து காவேரி டெல்டா பகுதி ஆரம்பிக்கிறது. ஆஃப்டர் ஃப்ளோவிங், இது ஃப்ளோவிங்னா செல்லுகிறதுன்னு அர்த்தம். ஆஃப்டர் ஃப்ளோவிங் ஃபார் அபவுட் 16 கிலோமீட்டர்ஸ், இங்கே திருச்சிராப்பள்ளியிலேருந்து 16 கிலோமீட்டர் தூரம் ஓடுனதுக்கு பிறகு த டூ பிரான்ச்சஸ் 2ஆக பிரியுதில்லை. திருச்சிராப்பள்ளியிலேருந்து 2ஆக பிரிஞ்சு ஒன்று நார்த்தில் போகுது, இன்னொன்று சவுத்தில் போகுது. நார்த்தில் போகிறதுக்கு பேர் வேறு பேர், சவுத்தில் போகிறதுக்கு பேர் காவேரி. நார்த்தில் போகிறதுக்கு பேர் என்னது? கோலிரான்னு சொல்லலாம், இல்லை கோலிடம்னு சொல்லலாம். ஆனால் அப்படி பிரிஞ்சு போயிட்டு திரும்பி என்ன செய்யுதுன்னா ஆஃப்டர் ஃப்ளோவிங் ஃபார் அபவுட் 16 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா 16 கிலோமீட்டர் பிரிஞ்சு ஓடினதுக்கப்புறம் எகெயின் ஒன்று சேர்ந்துருது, ரைட்டா? 2 போய் வேறு இடத்துல போய் ஒன்று சேர்ந்துருது. த 2 பிரான்ச்சஸ் ஜாயின் எகெயின் அப்படின்னு இந்த 2
கிளைகளும் இந்த ரெண்டாக பிரிஞ்சு போகுதுல்ல, பிரிஞ்சு போனது 16 கிலோமீட்டர் வரைக்கும் பிரிஞ்சு ஓடுது. நார்த்து சவுத்தில் ஓடிட்டு அந்த 2 பிரான்ச்சஸ் ஜாயின் எகெயின், இரண்டும் ஒன்று சேர்ந்துருது. ஒன்று சேர்ந்து என்னத்தை உண்டாக்குது? டு ஃபார்ம் த ஸ்ரீரங்கம் ஐலாண்ட். அப்படின்னா அந்த 16 கிலோமீட்டர் 2 சைடில் நார்த்தில் போகுது, சவுத்தில் போகுது. அதை போயிட்டு அது ரெண்டும் ஒன்று சேர்ந்துருது. ஒன்று சேர்ந்த உடனே அப்போ நடுவில் அந்த 16 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஐலாண்டு உண்டாயிடுது. இப்போ ஒரு நதி நேராக வருது, லெஃப்ட்டில் போகுது, ரைட்டில் போகுது. அப்போ லெஃப்ட்டில் போயிட்டே இருக்குது, அப்படியே சுற்றி போயிடுது, ரைட்டா. அப்போ ரைட்டில் போய் சுற்றி போயிடுது. போனால் அந்த இடத்துல ஒரு ஒன்று சேர்ந்துது. அப்போ நடுவில் உள்ளது ஒரு ஐலாண்டாக உண்டாயிடுது. அப்போ இப்போ இந்த 16 கிலோமீட்டர் தூரத்தில் பிரிஞ்சு போயிட்டு ரெண்டு ஒன்று சேர்ந்துட்டு கடைசியில் எதை உண்டாக்குறது? டு ஃபார்ம் த ஸ்ரீரங்கம் ஐலாண்ட். ஸ்ரீரங்கம் என்ற ஒரு தீவை உண்டாக்குறது. அப்போ இந்த சுற்றி போகிற போதில் உண்டாக்கப்படக்கூடிய ஒரு நிலப்பரப்பு தான் ஐலாண்டு. திரும்பி வந்து ஒன்று சேருது இல்லையா? அப்போ நடுவில் உள்ள நிலப்பரப்பு பேர்னது ஐலாண்டு, அதாவது ஸ்ரீரங்கம் தீவை உண்டாக்குகிறது. அடுத்து நெக்ஸ்ட்டு த கிராண்ட் அணைக்குட், அதாவது அணைக்கட்டு. இந்த பெரிய அணைக்கட்டு, ஒரு அணைக்கட்டுன்னு என்னது? அணையை நடுவில் கட்டுறது. அணை போய் ஒரு தண்ணி நீர் போயிட்டுருக்குன்னா அதில் நடுவில் ஒரு அணை கட்டுறது, ஒரு தடுப்பு சோறு கட்டுறது அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. த கிராண்ட் அணைக்கட் இஸ் கால்டு என்னது? அதுக்கு பேர் என்னது? கல்லணைன்ற ஒரு பெரிய அணைக்கட்டு இங்கே கட்டியிருக்காங்க. இங்கே த கிராண்ட் அணைக்கட்டுனா அணையை தடுத்து நிறுத்தி கட்டுறது. அதாவது தண்ணி போயிட்டுருக்கு காவேரி நதி, நடுவில் செவர் எழுப்பி அதை அந்த தண்ணியை சேமிக்கிறது. அதான் அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. த கிராண்ட்னா பெரிய அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டுக்கு பேர் என்னது? ஆல்சோ கால்டு அந்த அணைக்கட்டுக்கு பேர் என்னது? கல்லணை என்று அழைக்கப்படும் பெரிய அணைக்கட்டு வாஸ் பில்ட்னா உண்டாக்கப்பட்டது. பில்ட்னா என்னது? உண்டாக்கப்பட்டது அக்ராஸ் த ரிவர் ஆஃப் த காவேரி. அப்படின்னா இந்த ஸ்ரீரங்கத்தை தாண்டி போயிடுச்சு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய அணைக்கட்டு, அதனோட பேர் என்னது? கல்லணை என்ற ஒரு அணைக்கட்டு வாஸ் பில்ட்னா உண்டாக்கப்பட்டது அக்ராஸ் த ரிவர் ஆஃப் த காவேரி. அப்படின்னா காவேரி நதியின் குறுக்கால உண்டாக்கப்பட்டது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஆஃப்டர் கல்லணை, அந்த நம்ம கல்லணை கட்டிடுறோம்ல, அணைக்கட்டு கட்டினதுக்கப்புறம் த ரிவர் பிரேக்ஸ் இன்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் அந்த கல்லணைக்கு அடுத்து ஆஃப்டர் கல்லணை கட்டிய பின்பு இந்த ஆறு, அந்த நம்ம கல்லணை கட்டி தடுத்து முக்கால்வாசி தண்ணி நிப்பாடிச்சிடும். அப்போ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா அந்த காவேரி ஆறு த ஆஃப்டர் கல்லணைக்கு பிறகு த ரிவர் பிரேக்ஸ், அந்த ஆறு உடைகிறது. எவ்வாறாக உடைகிறது? இந்த காவேரி உடைகிறது. பிரேக்ஸ் இன்ட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரிபியூட்டரிஸ், அதாவது என்ன சொல்ல? டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். டிஸ்ட்ரிபியூட்னா கிளைகள், ரைட்டா. டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னால் என்னது? அப்படின்னா கிளைகளாக பிரிகின்றன. டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னால் கிளை நதிகளாக பிரிகின்றன. அந்த கல்லணைக்கு அடுத்து அந்த காவேரி நதி பல கிளைகளாக பிரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிட்டு ஒரு சைடில் வந்துட்டு பிரிஞ்சு ஒன்றா ஓடாமல் பல இதை டிஸ்ட்ரிபியூட்டரிஸாக ஒடிக்கிறது. அப்போ பிரேக்ஸ்னால் உடைஞ்சி லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னால் பல கிளைகளாக பிரிஞ்சு செல்கிறது. பிரிஞ்சு சென்று என்னத்தை உண்டாக்குறது? அந்த ஃபார்ம்ஸ் ஏ நெட்வொர்க் ஓவர் த டெல்டா. அப்படின்னா அந்த மாதிரி பல இதாக பிரிஞ்சு போயிட்டு ஒரு டெல்டா பகுதியை உண்டாக்குறது. ஃபார்ம்ஸ்னு உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? நெட்வொர்க்குன்னு ஒரு வடிவமைப்பை. என்ன வடிவமைப்பை உண்டாக்குறது? டெல்டான்றது என்னது? கடலில் சேர போகிற பகுதி. கடலும் அந்த நதியும் சேரும் பகுதி தான். இப்போ இந்த கல்லணைக்கு அடுத்து பிரிஞ்சு போயிட்டு கடலில் சேரப்போகுது. அந்த ஏகப்பட்டதாக பிரிகிறது. இந்த காவேரி பிரியும் போது அந்த பிரிஞ்சு போய் கடலில் சேருது இல்லையா, அந்த பிரிஞ்சு போகிறதுலேருந்து கடலில் சேர்கிற தூரமெல்லாம் என்னது? டெல்டான்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அப்போ ஃபார்ம்ஸ்னு உண்டாக்குகிறது. நெட்வொர்க்னா ஒரு பரப்பளவை, ஒரு பரப்பளவை உண்டாக்குறது. ஆல் ஓவர் த டெல்டான்றத ஒரு பரப்பளவை இவைகள் உண்டாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் கடலில் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம், ரைட்டா. த நெட்வொர்க் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா பல கிளைகளாக பிரிஞ்ச ஒரு பகுதி. நெட்வொர்க்னா அதனோட பகுதி. அந்த பகுதி பல கிளைகளாக பிரிஞ்ச பகுதி வித்தின் த டெல்டா ஆஃப் த காவேரி நதியோட டெல்டா பகுதி என்று அறியப்படுகிறது, ரைட்டா. நல்லா கவனிங்க. த நெட்வொர்க்குனா இதனோட கிளைகளாக பிரிஞ்சிருச்சு இல்லையா, கல்லணைக்கு அடுத்து போகிற பல கிளைகளாக பிரிஞ்சு போய் கடலில் போய் சேருது, ரைட்டா. அப்போ அந்த பகுதி தான் சொல்கிறோம் த நெட்வொர்க். பல கிளைகளாக பிரிஞ்ச நெட்வொர்க்னா பல கிளைகள், ரைட்டா.
பல கிளைகளாக பிரிஞ்சு இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னால் கிளைகள்னு அர்த்தம். நெட்வொர்க்னால் அந்த பிரிகிறது, பிரிஞ்சதெல்லாம் சேர்ந்து நெட்வொர்க்னு வைப்பாங்க. நெட்வொர்க் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. வித்தின் த டெல்டா, அது அந்த ஏரியாவுக்கு பிறகு டெல்டா பகுதி, அந்த சொல்லுவாங்க. வித்தின் த டெல்டா பகுதியில் பல கிளைகளாக பிரிந்த ஏரியா, அது நெட்வொர்க்னா ஏரியா ஆஃப் காவேரியோட ஏரியா. இந்த கோஸ்ட்னா கடற்கரையோரம். கோஸ்ட்னா எந்த இடத்துல பிரியுது, அந்த கல்லணையிலேருந்து பிரிஞ்சு கடலில் சேர்கிற இடம் தான் அந்த இடம். கோஸ்ட்னா கடற்கரையோரம். இஸ் கால்டு, அந்த கடற்கரையோரம் அந்த கடலில் சேருது இல்லையா, இந்த கோஸ்ட் அந்த ஏரியாவை எவ்வாறாக அழைக்கிறோம்? இஸ் கால்டு கார்டன் ஆஃப் த சவுதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எப்படியே தென்னிந்தியாவின் கார்டன் என்று தோட்டம், கார்டன்னா தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கிறோம். எதை? அந்த கல்லணையிலிருந்து பல பிரிவுகளாக காவேரி நதி பிரிஞ்சு செல்கிறது, பிரிஞ்சு சென்று கடலில் கலக்கிறது. கோஸ்ட்னா கடலில் கலக்கிறது. அந்த பிரிஞ்சு சென்ற இடத்துலேருந்து பல கிளைகளாக பிரிஞ்சு சென்று கடலில் கலக்கிற தூரம் போகிற நெட்வொர்க், பல கிளைகள் நெட்வொர்க்னு சொல்கிறாங்களா, இணைப்புகள், அந்த ஏரியா எல்லாம் என்னது டெல்டான்னு சொல்கிறாங்க. அதைத்தான் எவ்வாறாக அழைக்கிறார்கள்? இட்ஸ் கால்டு த கார்டன் ஆஃப் த சவுத் இந்தியா, அப்படின்னா தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறான், பாம்பன். இப்போ பாம்பன்ற ஒரு இடம் இருக்குது ரைட்டா, அது ஒரு ஐலேண்ட் ரைட்டா. பாம்பன் ஐலேண்டுன்றது 4 சைடும் கடலால் சூழப்பட்டிருக்கணும், இல்லை தண்ணியால் சூழப்பட்டிருந்தால் அது வந்து ஐலேண்டுன்னு சொல்லுவாங்க. 4 சைடும் தண்ணி இருக்கணும் ரைட்டா. ஒரு நிலப்பரப்பு அதனோட 4 திசைகளும் தண்ணியால் சூழப்பட்டிருந்தால் அது கடலாக இருக்கலாம், இல்லை தண்ணியாக இருக்கலாம், அதற்கு பேர் ஐலேண்ட். பாம்பன் ஒரு ஐலேண்ட். நெக்ஸ்ட்டு ஹாரின்றது ஒரு ஐலேண்ட். அப்புறம் 3வதாக அதாவது குருசடைன்னு ஒன்று இருக்குது. குருசடைன்றது இந்தியாவில் உள்ள ஒரு ஐலேண்டு. அடுத்து 4வதாக என்ன சொல்கிறான், நலந்தாரின்னு ஒன்று இருக்குது. அப்போ நலந்தாரி ஒரு ஐலேண்ட் இருக்குது. நலந்தாரி தீவுன்னு ஐலேண்டு தமிழில் சொல்கிறான். தீவுனாலே தமிழ் வேர்டு ரைட்டா. நலந்தாரி தீவு அப்படின்னா அது ஒரு ஐலேண்டு ரைட்டா. அடுத்து புள்ளிவாசல்ன்ற ஒரு ஐலாண்டு இருக்கிறது. ஸ்ரீரங்கம் தான் காவேரி நதியால் உண்டாக்கப்பட்ட நதி ரைட்டா. திருச்சியிலேருந்து பிரிஞ்சு சென்று நார்த்து திசையிலும் சவுத்து திசையிலும் இந்த நதி 2 திசைகளாக பிரிஞ்சு சென்று 16 கிலோமீட்டர் தூரம் பிரிஞ்சு ஓடி பின்னால் அது 2 ஒன்றா இணைஞ்சதன் காரணமாக உண்டாக்கப்பட்டதான் ஸ்ரீரங்கம் என்ற ஒரு தீவு ரைட்டா. பிறகு அந்த இடத்துலேருந்து காவேரி நதி பல கிளைகளாக பிரிஞ்சு டெல்டா பகுதியை உண்டாக்கி கோஸ்ட்டில் போய் கலக்கிறது. அந்த டெல்டா பகுதி நெட்வொர்க் ஆஃப் த டெல்டா ரீஜன் இஸ் கால்டு கார்டன் ஆஃப் த சவுத் இந்தியா ரைட்டா. நெக்ஸ்ட்டு அப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். இப்போ புள்ளிவாசல், அடுத்து ஸ்ரீரங்கம், அடுத்து உப்பன் தனின்னு சொல்கிறான். இது உப்பு தனின்ற ஒரு ஐலேண்டு. அடுத்து உப்புத்தனி ஐலேண்ட் கிரவுண்ட்ஸ் அப்படின்னா நிலங்கள். உப்புத்தனின்ற ஒன்று. அடுத்து ஐலேண்ட் கிரவுண்ட்ஸ்னால் இது ஒன்று இருக்குது ரைட்டா. அடுத்து கட்டுப்பாளி, இதெல்லாம் நீ மனப்பான்மை நீங்கள் இந்த இடத்து பேர்லாம். கட்டுப்பாளி என்ற ஐலேண்டு ஒன்று இருக்குது. அடுத்து கூபில் ஐலேண்டு ஒன்று இருக்கிறது. அண்டு இன்னொன்று என்ன இருக்குது, அண்டு விவேகானந்தா ராக் மெமோரியல். அது விவேகானந்தா ஒரு ஞாபகார்த்த பாறை. விவேகானந்தா ராக்ன்றது என்னது, கல் ரைட்டா. விவேகானந்தா ராக் மெமோரியல், விவேகானந்தா பாறை, ஞாபகார்த்த பாறை. மெமோரியல்னு ஞாபக சின்னம், மெமோரியல்னா ஒரு அவர் சார்பாக வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம், ஞாபகம் சின்னம்னு அர்த்தம். மெமோரியபிள் ராக் பாறை, ஞாபக பாறை இருக்கின்றன. எவ்வாறாக இருக்கின்றன? ஆர் சம் ஆஃப் மேஜர் ஐலண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, சில தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தீவுகளாக இவைகள் அனைத்தும் இருக்கின்றன. நெக்ஸ்ட் என்னது, பாலாரை பற்றி நீங்கள் வேண்டான்ட்டீங்க, அதனால் நான் நிப்பாடிக்கிட்டேன். ஓகே, அது நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.